வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போய்மை பாராட்டும் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். தேருபாயினால் முடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று தோற்றமே இதயமே உள்ளமைய மனமே இதயமே உள்ளமைய மனமே ஆத்துமமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். உட்காருவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல மத்தியான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 19வது தோத்திர பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மத்தியான நேரம் நல்ல உணவு சாப்பிட்டு அழகான பந்தலுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கின்றோம். காற்று வீசிக்கிட்டே இருக்கிறதுனால, நம்மளே வீசிக்கொண்டே இருக்கிறதுனால கண்கள் தானாக மூடுது. ஆகவே ஒரு சின்ன எக்ஸசைஸ், சரிதானா? ஒரு சின்ன எக்ஸசைஸ். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், அவ்வளவுதான். சரியா? ரைட். நான் இப்படி சொல்லுவேன், God is good அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்ல வேண்டியது ஆல் த டைம். நான் சொல்லுவேன் God is good, நீங்கள் சொல்ல வேண்டியது ஆல் த டைம். நான் ஆல் த டைம் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? God is good. சொல்லுவோமா? நான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். God is good. இவ்வளோதானா? God is good. God is good all the time. God is good all the time. இந்த பக்கம் God is good. கேட்கலையே. God is good all the time. God is good. இந்த பக்கம் all the time. God is good. எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா சமயத்திலும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தின் மத்திய பகுதி, உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் சுகவாழ்வு. சத்தமாக தான் சொல்லுங்களேன், உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். இந்த பண்டிகையினுடைய செய்தி உங்கள் சுகவாழ்வு. இங்கே இருக்கிற எல்லாருடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்யும்? துளிர்க்கும். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்கன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகத்திலே கடைசி அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது, சிதேக்கியா அரசனுடைய காலத்திலே பாபிலோன் தேசத்து அரசன் நேபுகாத் நேச்சார் அவர்களை படையெடுத்து வந்து யூதா தேசத்து மக்களை பிடித்து கொண்டு போய் விடுகிறான். வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது சமஸ்த இஸ்ரவேல் 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரத்தை சவுல், தாவீது, சாலமன் இந்த 3 அரசர்களும் ஆட்சி புரிந்தார்கள். அதற்கு பின்பு 10 கோத்திரம் வடதேசத்து ராஜ்யம் என்றும் 2 கோத்திரம் தென் தேசத்து ராஜ்யம் என்றும் பிரிந்து போய்விட்டது. அந்த பிரிந்து போன கோத்திரங்களிலே 10 கோத்திரத்தை, வட தேசத்து ராஜ்யத்தை அசரிய அரசன் சனகிரிப் வந்து சிதைத்து போட்டு விட்டான். அடுத்து மீதி இருந்த அந்த 2 கோத்திரம், யூதா கோத்திரம், பென்யமீன், அந்த யூதா கோத்திரத்தின் ஜனங்களை
பாபிலோன் தேசத்து அரசன் நேபுகாத் நேச்சார் தன்னுடைய படை தளபதியோடு வந்து அங்கே பிடித்து செல்கிறான். அரசன் சிதைக்கியாவினுடைய காலத்திலே அநேக சம்பவங்கள் நடைபெறுவதை 2 ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். பிரசங்கத்தின் தலைப்பு என்னது? என்னமா வசனம்? சத்தமாத்தான் சொல்லுங்களேன். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும், உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். இப்போ பாருங்க, சம்பவத்தை பாருங்க. பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத் நேச்சார் தன்னுடைய படை தளபதியை நெபுத்தரசனை அனுப்பி அந்த பட்டணங்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் விடுகிறான். பட்டணத்தில் இருக்கிற பெரிய வீடுகள், ஆலயம் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போய் விடுகிறான். ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக போய்விட்டார்கள். பாபிலோன் தேசத்துக்கு என்னதான் போயிட்டாங்க? சத்தமாக சொல்லுங்க, எப்படி போயிட்டாங்க? அடிமையாக போயிட்டாங்க. இப்போ அடிமையாக போனவர்கள் பட்டணத்தில் எல்லாம் இழந்து போய்விட்டார்கள். பட்டணத்தில் ஒன்றும் கிடையாது, வெறுமையான ஒரு சூழல். வயல்வெளிகள் அங்கே இல்லாமல் போய்விட்டது. அங்கே திராட்சை தோட்டங்களும் மற்றும் அங்கே கனிதரும் விருட்சங்களும் அழிக்கப்பட்டு போய்விட்டன. தேசத்திலே ஒன்றுக்கும் உதவாதவர்களை, அங்கே பிரயோஜனமற்றவர்களை விட்டுவிட்டு எல்லா நல்லவர்களையும் பிடித்து கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத் நேச்சாரும் அவருடைய படை தளபதியும் கொண்டு போய்விட்டார்கள். தேசம் வெறுமையாக இருக்கிறது. தேசத்தில் ஒன்றுமில்லை. வயல்வெளியெல்லாம் பாழாய் போய் இருக்கிறது. உண்பதற்கு உணவுக்கு வழி இல்லை. பலவிதமான பிரச்சனைகள். ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்போ தீர்க்கன் எரேமியாவை ஆண்டவர் எழுப்புகிறார். எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே தீர்க்கன் எரேமியா சொல்லுகிறார். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர் வாசிங்க, சத்தமாக வாசிங்க பாப்போம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மீது என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். என்னுடைய நல்ல வார்த்தையை உங்கள் மீது நான் சொல்லுகிறேன். உங்கள் சுகவாழ்வு என்ன செய்யும்? துளிர்க்கும். எத்தனை ஆண்டு அங்கே இருக்கணும்? பாபிலோன் தேசத்தில் 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் இருக்கணும். இப்போ தான் அவங்க பாடுறாங்க. நீங்கள் சங்கீதத்தின் பின்பகுதிகளை பார்க்கும் பொழுது பின்னாடி உள்ள சங்கீதங்களில் எல்லாம் சீயோனை நினைத்து அழுதோம் 137ஆம் சங்கீதத்திலே இந்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே உட்கார்ந்து கொண்டு எங்கள் ஆண்டவரை நினைத்து அழுதோம். பாபிலோனிலே சீயோனை நினைத்து அழுதோம். அடிமைப்பட்டு போய்விட்டோம். அடிமையான வாழ்க்கை. வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. துன்பத்தின் நிலை. இந்த துன்பத்தின் நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எரேமியாவின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், 70 ஆண்டுக்கு பிறகு நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். எங்க? எந்த ஊருக்கு? சீயோனுக்கு. சீயோன் என்னது? எருசலேம். எருசலேமிலே நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். எத்தனை வருஷம்? 70 வருஷம். அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க 70 வருஷம். மோசையின் சட்டங்கள் அவர்களுக்கு தெரியும். யூத ஜனங்களுக்கு மோசை கர்த்தர் கொடுத்த கட்டளையை சொல்லியிருக்கிறார். ஆனால் அங்கே போய் எப்படி வாழணும்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் எரேமியா சொல்லுவார். அங்கே அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நீங்கள் 29ஆம் அதிகாரத்தை பின்னாடி பதிச்சிங்கன்னா, நீங்கள் போயிருக்கின்ற அந்த தேசத்தின் குடிகளோடு ஒட்டிக்கொள்ளுங்கள், வெட்டி வாழாதிருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் நீங்கள் அங்கே வீடுகளை கட்டியும் துறவுகளை அமைத்தும் தோட்டங்களை அமைத்தும் சந்தோஷமாக வாழுங்க. உங்கள் சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாழ்கின்ற அந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பட்டணத்தின் சுகம் உண்டாயிருக்கும் பொழுது உங்களுக்கும் சுகம் உண்டாயிருக்கும். 70 ஆண்டுகளுக்கு பின்பு நான் மீண்டும் உங்களை ஜெருசலேமுக்கு சீயோனுக்கு நான் அழைத்து வருவேன். 70 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் செய்தாரா? செய்தார். கர்த்தர் எதை சொல்லுவாரோ அதை செய்வார். ஹல்லேலூயா. God is good. என்ன உறங்கிட்டீங்களா? God is good
ஆல் த டைம் காட் இஸ் குட். ஆல் த டைம். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். 70 வருஷம் ஆயிடுச்சு. நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக மேதிய பெர்சிய அரசன் கோரேஸ், நீங்கள் ஏசாயா 45 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் வரலாற்று சம்பவத்தை சொல்கிறேன். அங்கே கோரேஸை கர்த்தர் எழுப்புகிறார். மேதிய பெர்சிய அரசன் கோரேஸ். ஏசாயா 45 அதிகாரத்தில் தெளிவாக இருக்குது, நீங்கள் வாசிக்கலாம். கோரேஸ் என்னுடைய தாசன், அவனை பார்த்து நான் சொல்லுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கோணலான காரியங்களை செவைப்படுத்துவேன், வெண்கல கதவுகளை உடைப்பதற்கு, தாழ்பால்களை முறிப்பதற்கு நான் உனக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறேன். சொல்லுவது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர், சர்வ வல்லமையுடையவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். எது முடியாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அது அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நான் இதை ஒரு பெந்தைகோல் சர்ச்சில் சொல்லியிருப்பேன்னா எத்தனை ஹல்லேலூயா போட்டிருப்பாங்க தெரியுமா? நான் ஒரு முறை ஒரு பெண்டகஸ்டல் சர்ச் பாஸ் என்னை ரொம்ப விரும்பி கூப்பிட்டார். ஐயா, எங்கள் சர்ச்சை வந்து நீங்கள் ஒரு செய்தி சொல்லிட்டு போகணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூச்சமாக இருந்தது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு கொஞ்சம் காலத்தை அப்படியே வாரேன் அப்படின்னு சொன்னேன். அவருடைய அழைப்பு அதிகமாகிடுச்சு. சரி வாரேன்னு சொல்லி அங்கே போயாச்சு. போன பிறகு அவர் சொன்னார், இந்த ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்ட்டார். இந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம், இந்த ட்ரெஸ் போடணுப்போ நீங்கள் ஜிப்பாவும் வேட்டியும் கட்டி எங்களை மாதிரியே என்ன செய்யணும், இருக்கணும். எனக்கு பழக்கம் இல்லையே அப்படின்னேன். நான் தாரேன் உங்களுக்கு, நல்ல ஜிப்பா தாரேன், நல்ல வேட்டி தாரேன், நானே உங்களை அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்ட்டார். சரி போயாச்சு. போன பிறகு அங்கே ஆராதனை ஆரம்பிச்சது. என்னைய ஒரு சேர் போட்டு அங்கே உட்கார வச்சுருந்தாங்க. அழகாக பாடிட்டு இருந்தாங்க. பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பாடலை பாடினார்கள். என்ன பாட்டுனா, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. ஒரு ஸ்டாண்ட்ஸாக பாடலாமா தம்பி? பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம். கைத்தட்டித்தான் பாடுங்களேன். முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல இயேசுவே, சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ. இப்படி பாடலை அவங்க இப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பாடலை. இது நம்ம சிஎஸ்ஐ ஸ்டைல். இப்போ நம்ம பாடினது என்ன ஸ்டைலு? சிஎஸ்ஐ ஸ்டைல். அவங்க பாடினாங்க பாருங்க. நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அவங்க எல்லோரும் மேகம் வந்து அப்படி எடுத்துகிட்டு போயிருமோன்னு ஒரு அச்சம் வந்துட்டு. ஏன்னா இப்போல்லாம் எல்லாருமே டவுன் பஸ்ஸில் ஏறுறதில்லை. கொஞ்ச நாள் இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் ரொம்ப விரைவு வண்டி தான் நம்ம இப்போ எல்லோரும் சூஸ் பண்ணுறது. அவங்க பாடினாங்க பாருங்கள். எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட், எல்லோரும் உட்காந்துருக்காங்க, கையை தட்டி பாடினாங்க. எல்லோரும் இந்த என்ன பண்ணியிருந்தாங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சுக்கிட்டே கைத்தட்டி பாடிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியம். திடீர்னு கடவுளுடைய வருகை வந்தால் எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க, பறந்து போயிடுவாங்க. அவங்க எப்படி பாடினாங்கன்னா, கரங்களை உற்சாகமாக தட்டி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடினாங்க. அவங்களா பாடுவாங்க, நம்மளும் அப்படி தான் என்ன செய்வோம், பாடுவோம். கைத்தட்டி உற்சாகமாக பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி தெரிந்த ஒரு பழைய பாடல் உற்சாகமாய் பாடுவோம். அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலை தேற்று என்ற. ஆமென். அவர் இடது கையன் தலை